யத்ர நார்யஸ்து பூஜந்தியே ரமந்தே தத்ர தேவதாம் யத்ரை தாஸ்து ந பூஜந்தியே சர்வாஸ்தத்ரா ஃபலாக் க்ரியாஹ. பெண்களை எங்கே வணங்கப்படுகிறார்களோ அங்கே எல்லா தெய்வங்களும் மகிழ்ச்சியாக வசிக்கின்றன. சரஸ்வதி, லட்சுமி மற்றும் பார்வதி. பெண்களை இந்த வழியில் வணங்கப்படாத இடத்தில் அங்கு செய்யப்படும் அனைத்து வேலைகளும் பயனற்றதாகிவிடும். அவதூறு, நிதி இழைப்பு, அறியாமை. இவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகத்தில் நஸ்திரீ சுவாதந்திரியமர்ஹதி என்று எப்படி சொல்ல முடியும் என்று சனாதன தர்மம் கூறுகிறது. ஒரு பெண்ணில் உங்கள் தாய், சகோதரி மற்றும் மகளை பார்க்க முடிந்தால் நீங்கள் ஒரு நல்ல மனிதர். மறுபுறம் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு பெண்ணை பற்றியும் நீங்கள் ஒரே மாதிரியாக உணர்ந்தால் நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர். நீ பூமியில் வாழக்கூட தகுதியற்றவன். நீயே எரிந்து மனந்திருந்த வேண்டும். இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே வாழும் இடத்தில் ஒரு பெண் எப்படி சுதந்திரமாக வாழ முடியும்? எனவே ஒரு பெண் குழந்தை பருவத்தில் தந்தையாலும், குமரி பருவத்தில் புருஷனாலும், முதுமையில் மகனாலும் பாதுகாக்கப்பட வேண்டும். பூமியில் எந்த ஆணும் பிறக்கின்றான் என்றால் அது ஒரு பெண்ணின் மூலமாகத்தான். அதனாலதான் ஒரு பெண் நல்லவளாக இருந்தால் சமூகமும் நல்லா இருக்கும் என்று கூறப்படுகிறது.